நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தப்பட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக இயங்கிய அதிமுகவை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வழிநடத்த ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கட்சியில ஒரு பெரிய தலைகள் 2-3 பேர் சொல்ற மாதிரி யாருமே அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மாவையும் திரு எம்ஜிஆரையும் ஏத்துக்கொண்ட அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இதுதான் உண்மையான ரீசன். இதே ஒருவேளை அம்மா உயிரோட இருந்து இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கதி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே இருக்கிறாரு. அதனால நம்ம நினைச்சதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி விட்டாங்க. அதிமுகவை வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற வரலாறு கண்டிப்பா மற்றவர்களுக்கு இந்த வேலுமணி மற்றும் நம்முடைய சி.வி. சண்முகம் எல்லாம் அவ்வளவு பெரிய வரலாறு கிடையாது. அம்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2011 தான் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே கிட்டத்தட்ட கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ் அவர்ல இருந்து 2001 தான் வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டா இன்னைக்கு அதிமுகவை இன்னைய தேதியில மீட்டெடுக்கிறதுக்கான ஆட்கள் யாரும் கிடையாது. மீண்டும் வேற யாருன்னா வரலாம், புது ரத்தம் கண்டிப்பா வரும். எம்ஜிஆருக்கு அப்புறம் எப்படி ஜெயலலிதா அம்மான்னு ஒருத்தர் வந்தாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறமா திரு எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக தான் இருக்காரு. அவர் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு ஈக்குவல் லீடரா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், திரு விஜய் அவர்களை நம்ம இது வரைக்கும் ஒரு பெரிய தலைவரா மனசு நினைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் இன்னும் சாதிக்க வேண்டியது இருக்கு. அவர் வெற்றி பெற்றுட்டாலே ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவங்க நடக்கணும். ஒரு அரசியல்ன்றது கிட்டத்தட்ட 8 கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனா இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை திரு விஜய் வரும் அளவுக்கு நம்ம ஒரு வாரா அப்படி வரும் அளவுக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சுதான் இன்னைக்கு அவரை பல பேர் திரும்பி பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இது மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதாரணமா எடை போடுறது மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க ஒருவேளை திரு கரூர்ல நடந்த பிரச்சனை மாதிரி திமுக ஆட்சியில் இல்லாம அந்த நேரத்துல அதிமுக ஆட்சியில இருந்து திரு விஜய் அவர்கள் எங்களுக்கும் அதிமுக தான் போட்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அவரை கண்டிப்பா சிறையில் அடைக்க கூட கொஞ்சம் கூட தயங்கி இருக்க மாட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆளாதான் இருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்கிட்ட எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே பொய்யாக்கிட்டார். இன்னைக்கு பொய்யாக்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்களே திரு அமித்ஷா அவர்களே தமிழ்நாடு அப்படின்னா திரு எடப்பாடியை தான் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பேரோட இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீப காலமா அதிமுக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து அவர் மனசு நொந்தாரா இல்லையோ, ஆனா அதிமுக தொண்டர்களுக்கும் அது உண்மையா விரும்பக்கூடிய பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய சூழல் அதனுடைய பொதுச் செயலருக்கு கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உண்மையா நமக்கு நியாயமா படுது. என்ன அப்படின்னா, வெற்றி பெற்று 2வது நாள் 3வது நாளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் அதனுடைய வெற்றி பெற்ற அந்த கட்சி விட்டு எந்த கட்சி நம்மள ஒரு பைசா கூட மதிக்காம இருந்ததோ அந்த கட்சிக்கு, அதாவது அந்த கட்சி எதிர்ப்பாக எத்தனை சீட்டு வெற்றி பெறும் சொல்லி எந்த கட்சியுமே எதிர்ப்பாங்க. எப்படி விஜய் எதிர்ப்பாங்களோ அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி கூட இவ்வளவு சீட்டு ஜெயிப்பான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழல் ஜெயிப்பான்னு யாரும் எதிர்ப்பாங்கல. ஒரு கட்டத்துல தேர்தல் ரிசல்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவர் தான் 2வது பொசிஷன் வந்துட்டார். அந்த அளவுக்கு லீடு இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே. ஆனா போக போக திமுக அதிகரித்து அதிமுக கம்மியாச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றதான் உண்மை. ஆனா தன்னுடைய அந்த தைரியமான ஒரு விஷயத்தால இன்னும் ஒரு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல அமைதியா இருந்திருக்க வேண்டிய அந்த தொண்டல் கொஞ்ச நாள் அமைதியா இருந்ததுன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையில கண்டிப்பா ஆட்சி நடந்திருக்கும். இப்பயும் கூட அது பெருசா கெட்டு போயிடுச்சுன்னு எனக்கு தோணல. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய அந்த மற்றவர்கள் இப்ப கூட அமைதியா இருந்த சற்றே இருக்கும். இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. 1 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் 59 மாசம் இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் அப்படியே முழுசா இருக்கு. இந்த நேரத்துல அதிமுக ஒத்துமையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நேரத்துல திரு சி.வி. சண்முகம் சொன்ன அந்த தன் மகனை அரசியலுக்கு கொண்டு வராரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய மகனான மிதுன் என்னோட கட்சியில இல்ல, அவர் ஒரு அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் சொன்னது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவர்கள் வாரிசை விரும்பாத ஒரு தலைவர்கள். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னிச்சையா இருந்து ஒரு பெரிய தலைவரா இருந்து மறைந்தாரோ
அதே போல் எப்படி புரட்சி தலைவி அம்மா வந்து தன்னிச்சையா இருந்து ஒரு பெரிய தலைவியா இருந்து மறைந்தாங்களோ, அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா இருந்து ஒரு பெரிய தலைவராக இருந்து இருக்க வேண்டும். அப்பதான் அந்த கட்சி நடத்தினாதான் அந்த கட்சிக்கு உண்டான மரியாதை. வாரிசற்ற ஒரு கட்சியா, ஒரு சாதாரண ஏழை மக்கள் ஒரு கட்சியா அந்த கட்சி வந்து போற்றப்படும். அவர் வந்து தன் மகன் அதுல வரலன்னதே வந்து பெரிய அதிமுக தொண்டர் வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருப்பார். இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் அப்படின்ற அவரை பத்தி பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு இன்று சூழலை மொத்தமா மாத்திட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு இதுவா இருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து அவருடைய தன்னுடைய கடைசி வரைக்கும் தான் வந்து திமுகவை எதிர்ப்பேன், இவர் ஒரு பொருட்டா நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றது இன்னைக்கு அரசியல் வந்து தெளிவா புரிஞ்சுட்டு இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா ஒரு ஆட்சி அடுத்து வந்து எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி அந்த தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கே தெரியும். இன்னும் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிற்கும் போது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லை, சாரா சட்டம் ஒழுங்கு அது வந்து பெரிய பிரச்சனை தான். ஆனா பெருசா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லாரும் அஃபெக்ட் ஆகாத ஒரு விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கரண்ட் எல்லாம் வந்து எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் பெரிய விஷயம் வரும்போது அதை தாக்கு பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த மேகதாது பிரச்சனை கூட இப்ப வந்து பெருசா அவனை உருவெடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம், அது போல பல விஷயம் வந்து எதனா ஒரு விஷயம் வந்து புதுசா வந்து நிற்கும். அந்த நேரத்துல அதை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஏற்கனவே வந்து ஒரு பெருசா ஒண்ணு மக்கள் மத்தியில ஒன்றும் பிரபலமா இல்லை. கிட்டத்தட்ட 107 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. 1,70,00,000 2 பேருக்கு வித்தியாசமே 20,00,000 பேர் தான் டிஎம்கேக்கு இருக்கும். அதனால அது ரொம்ப ரொம்ப பெருசா வந்து நினைக்க வேண்டிய அவசியம் வந்து திமுக பெருசா அது எடுத்துக்கல. ஒரு ஆட்சி மாறும் போது கண்டிப்பா அந்த 20,00,000 வாக்கு வந்து சாதாரணமா குறைஞ்சு விடும். என்ன நினைச்சாலும் அந்த திமுக வேற வழியில 2 பேரும் கூட்டி நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லா எதிர்கட்சியும் உடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது வந்து இன்னொரு பக்கம். அதனால வந்து திமுக எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தாவேக்கா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா தாவேக்கா வந்து திமுக 2 பேரும் இதுக்கப்புறம் சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது சேரக்கூடிய ஒரே இடமா அதிமுக இருந்தது. ஆனால் அந்த அதிமுக தலைமை எந்த அளவுக்கு பகைச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் தாவேக்கோட கூட்டணி சேருமா அப்படின்றது ஃபியூச்சர்ல கூட பெரிய டவுட். அதனால அதிமுக சேர்றதோட வாய்ப்பு இருக்க தவிர அதிமுக தாவேக்காவும் தாவேக்கா சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப பயப்பட வேண்டியது திரு விஜய் அவர்கள் தான் தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது. தன் மகன் வந்து அரசியல் வரப்போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அவரை எதிர்த்து பேட்டி அளித்த அனைத்து அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கும் அவர் என்ன பண்றாரா ஒரு பதில சொல்லிடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் நம்ம கட்சியை ஒழுங்கா நடத்த போறேன், நீங்க ஒழுங்கா வந்து திரும்ப வந்து சேருங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் இந்த கட்சியை நம்ம மறுபடியும் அரிய நிலை ஏத்த முடியுன்ற நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. அதிமுக சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா வெளில தெரியாம ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இதை 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக 25 எம்எல்ஏக்களை உடைக்க முடிஞ்ச தாவேக்காவால 107 எம்எல்ஏக்களுடைய தாவேக்கால இருந்து 25-30 எம்எல்ஏக்களை திமுக 2 கட்சி சேர்ந்து உடைக்க முடியாதா? கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இதுக்கு மேலேயாவது வந்து ஒத்துமையா இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்க மறுக்கிறார்ன்றது உண்மை. அது வந்து இவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அதிமுக தொண்டர்களும் புதியதாக வந்த நிர்வாகிகளும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா இது வந்து உண்மையா இல்லாதவங்க போய் மறுபடியும் வந்து கட்சி பதவி கொடுக்குறாரு அப்படின்ற எண்ணம் வரும். அதனால சிறிது காலம் வந்து இந்த அதிமுக எம்எல்ஏகளுக்கு பெரிய தவறு அவங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஒன்னும் ஆயிட போறது இல்லை. ஒரு 3 மாசம் 6 மாசம் என்ன ஆயிட போறீங்க? ஒழுங்கா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வேற ஒரு சில பதவியில் வந்து கண்டிப்பா கட்சியோட தலைவர் வந்து கூட எம்எல்ஏ வேற நீங்க கண்டிப்பா கட்சியின் தலைவர் கொடுப்பார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையே வந்து வெல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து நீங்க 5 வருஷம் கழிச்சு ஆட்சி அமைய வேணாம், கொஞ்ச நாள் இருந்தீங்கனாலே விரைவிலே வந்து உங்களுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அதிமுகவை சேர்ந்த அவருடைய எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒத்துமையாக இருந்து அவரை வழிநடத்தி சென்றால்தான் அதிமுக என்ற மாபெரும் கட்சி தமிழருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து மறந்து விடாதீங்க. அதனால அதனுடைய தொண்டர்களை நினைச்சு பார்த்து, நிர்வாகிகள் நினைத்து பார்த்து மீதம் இருக்கும் எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி கை கோருங்கள். நீங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தன்னுடைய மகன் வந்து இந்த கட்சியில இல்ல, ஒரு சாதாரண ஒரு தொண்டனை தவிர வேற எந்த பொறுப்புல அவர் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க சொன்னதை ஒன்னு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு, இன்னொன்னு நிறைவேற்றுவாரு. பொறுமையா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதிமுக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும்.